ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளூர் ஆட்டக்காரர்களான கூலியை நேற்று ரைட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால வெளியூர் ஆட்டக்காரர்களையும் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வார் 2வையும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த போர் 2வில் என்னென்ன போர்களும் போர்களும் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, முன்னாள் ரா ஏஜென்டான ஹிருத்திக் ரோஷன் ஒரு கான்ட்ராக்ட் கிளராக மாறி நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டோன்னு எக்கச்சக்கமான கொலைகள் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஓப்பனிங்லேயே ஜப்பானில் கொலை பண்ணுறதோட தான் ஆரம்பிக்குது படமே. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் திடீர்னு அவரோட முன்னாள் சீனியர் ஆஃபீஸரையே கொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அவரை கொண்டதுக்கு அப்புறமா இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினலில் ஒருத்தர் ஆகிறாரு. அப்புறம் என்ன, மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் ஆச்சு, அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்மியே போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒன் மேன் ஆர்மியான நம்ம ஜூனியர் என்டிஆரை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவரை அனுப்பினதுக்கு அப்புறமா என்னென்ன துயரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, என்னென்ன ஆக்ஷன் அட்வென்ச்சர்லாம் நடந்துச்சுன்றத ட்விஸ்டாமா அப்படின்ற மாதிரியான ட்விஸ்ட்டுகளோடு சொல்லியிருக்கிற படம் தான் இந்த வார் 2. கிட்டத்தட்ட அந்த படமே ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, அந்த மாடலில் தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே ஃபைட்டு தான். அந்த ஃபைட் ஹிருத்திக் ரோஷனோட ஃபைட்டு. அது உண்மையிலே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஸ்லோவாக ஆரம்பிக்கிற ஃபைட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஆகிட்டு போவோம். லாஸ்ட்டில் பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸாக முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஓப்பனிங் ஃபைட் எல்லாமே உண்மையிலே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. என்ன, ஜூனியர் என்டிஆரோட ஓப்பனிங் சீன் தான் கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜரில் கேப்டன் அந்த பாராசூட்டே இல்லாமல் குதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குமில்ல, அதையே கொஞ்சம் வியர்டாக உல்ட்டா பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இடத்துக்கு யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக போய் இறங்கணும். ஸோ ஒரு பெரிய ஃப்ளைட்டில் போனால் கண்டுபிடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளைட்டில் தொங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீனு நீங்கள் கூட சோசியல் மீடியாக்களில் பார்த்துருக்கலாம். வெயிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சட்டு முதற்கொண்டு கழட்டி போட்டுருவார். பேண்டிங் கழட்ட போகும்போது தான் இல்லைப்பா அது வேணாம், அது அன்வான்ட் ஆணின்ற மாதிரி சொல்கிறதுனால பேண்ட்டோட போய் ஒரு இடத்துல குதிப்பார். ஆனால் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு சீன் மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான சீன்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாரல் படங்களையும் உட்காந்து பார்த்துட்டு இதை தூக்கி இங்கே வச்சுருவோம், அதை தூக்கி அங்கே வச்சுருவோன்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. காப்பி அடிக்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரியும் தெரியாத அளவுக்கும் வைக்கணும். பட் இதில் அப்பட்டமாக அங்கேருந்தாமல் தூக்கியிருக்கோன்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு குரூப்பை காட்டியிருப்பாங்க, கலி அப்படின்ற ஒரு குரூப்பு. அது ஹைட்ரான்ற அந்த குரூப் இருக்குமில்ல மார்வலில், அவங்கள அப்படியே அடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன் அந்த மீட்டிங் பண்ணுற சீன் கூட அந்த உருவமே தெரியாமல் ஃபேஸே தெரியாமல் மீட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு சீன் விண்டர் சோல்ஜரில் வருமில்ல, அந்த சீனை அப்படியே தூக்கி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா காப்பி அடிக்கிறது ஓகே, அப்படியே வாட அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு. அதுவும் முக்கியமாக சிவில் வாரில் ஒரு பயங்கரமான ஃபைட் சீன்ஸையுமே கடைசியில் வச்சு விட்ருக்காங்க. ரைட்ரா நடத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாலுமே ரன்னிங்கு ஃபைட்டிங்கு சேசிங்குன்னு நிறைய இங்கே இருக்குது. இதில் உண்மையிலேயே அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாமே உண்மையிலே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. இன்ட்ரோல் பாயிண்டில் போயிட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டோட முடிச்சு வைக்கிறாங்க. அது என்ன ட்விஸ்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரியான யோசனையோடையே செகண்ட் ஹாஃபுக்கு போனால், செகண்ட் ஹாஃபோட ஆரம்பமே ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கும்போதே கதை எங்கே போய் எப்படி முடிய போகுதுன்றது தெளிவாக தெரிஞ்சதுனால ஓகே, எதாக இருந்தாலும் சரி டக்குன்னு முடிச்சு விடுங்க, வீட்டுக்கு கிளம்புன்ற போது தான் படமே பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையாக எழுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் பல்வேறு காட்சிகள் செகண்ட் ஹாஃப் பார்க்குற போது மறந்தே போயிடும். அந்த அளவுக்கு போட்டு இழுன்னு இழுத்து வச்சுருக்காங்க. இதை தான் பண்ண போகிறீங்க, அதை டக்குன்னு பண்ணி விடுங்களா அப்படின்ற மாதிரி மோடில் தான் படத்தையே பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே போதுடா முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் ஆரம்பித்து இன்னும் போயிட்டுருக்கு. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாலிவுட் படமாக ஆரம்பிக்கிற படம் ஒரு முழு தெலுங்கு படமாக கிளைமேக்ஸ் எல்லாம் மாறிடுது. ரைட்ரா நீங்கள் நடத்துங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வேறு, அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்னே தெரியல. கீரா அத்வானியை பற்றி சொல்லலாம், அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஆக்ஷன் அது இதுன்ட்டு அவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த பிகினிங் சீனெல்லாம் கட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க, கட்டெல்லாம் பண்ணல இருக்குது. அப்புறம் அவங்க ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எங்கேயாவது பைலட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பைலட்லாம் இறக்கி விட்டு நான் ஃப்ளைட் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. தமிழ் டப்பிங் பற்றி சொல்லலாம், தமிழ் டப்பிங் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, ஒரு சில இடங்களில் என்ன வசனமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அது எதில் பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலான வசனங்கள் அவ்வளோவா லைட்டாக புரியாத மாதிரியே இருக்குது. ஒருவேளை நிஜமாலுமே அவங்க புரியாத மாதிரி பேசியிருக்காங்களா, அதாவது ஒரிஜினலில் இல்லை டப்பிங்கில் ஏதாவது பஞ்சாயத்தா என்ன ஏதுன்னு தெரில.
பட்டு ஓகே அப்படின்ற அளவுக்கே இருந்துச்சு டப்பிங்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலிவுட் படமாக ஆரம்பித்து பக்காவான தெலுங்கு படமாக முடிகிற படம் தான் இது. இந்த ஸ்பை யூனிவர்ஸில் வந்து ஏதாவது ஒரு 2 படத்தை பார்த்துருந்தீங்கன்னாவே இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டுமா, ஏற்கனவே இதை பார்க்கலையா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் ஒட்டுமொத்த சீன்ஸுமே ஒரு தேஜாவை ஃபீலே தான் இந்த படம் இருக்குது. அதெல்லாம் சரி, கூலியோட இந்த படத்தானே ஸ்பேரிங் கொடுத்துருக்காங்க, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா, ரெண்டுல எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை விட கூலி வந்து பல மடங்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அது பல்வேறு விஷயங்களில் பொருந்தும். ஸோ ஒருவேளை நீங்கள் கூலி பார்த்துட்டீங்க, ஹிருத்திக் ரோஷன் படத்தை தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி இது இங்கே நீங்கள் பார்க்கலனாலுமே பெரிய அளவு டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஸோ ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.